தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல் கட்ட நடவடிக்கை முதல் எங்கே அவர் பிரச்சாரம் ஆரம்பிக்க போகிறாரு, எப்போ ஆரம்பிக்க போகிறார்? 4 லட்சம் பேர் ஒவ்வொரு தொகுதியிலும் திரளுகிற வகையில் எங்கள் தலைவர் பிரச்சாரத்தை 27ஆம் தேதி தொடங்குகிறார். அன்றைக்கே தமிழ்நாட்டில் 234 தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை பல்லவ மன்னர்களின் தலைநகரமாக மாமல்லபுரத்தில் அறிவிக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் 2 நாட்கள் சுற்றுப்பயணத்தை தொடர இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் 28 நாட்கள் பம்பரமாய் போர்க்களை யுக்திகளை கையாண்டு எதிரிகள் விடுகிற அம்புகளை மார்பில் ஏந்தி ரத்தம் சிந்தினாலும் மஞ்சளை மடியில் கட்டிக்கொண்டு மகத்தான தலைவர் தமிழ்நாடு முழுவதும் யுத்த களத்திற்கு செல்லுகிறார். அவங்க காலத்துலேருந்து கலைஞர் காலத்தில் வந்துட்டு பெரம்பூர்னாலே திமுக கோட்டையாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பெரம்பூர் தொகுதி திமுகவை நீங்கள் தாவேக்கா எப்படி வீழ்த்த போறீங்க? சண்முகம் என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார். கர்ம வீரர் காமராசரையே இந்த மண்ணில் தோற்கடித்த மக்கள் யாரும் மறந்துவிட முடியாது. பெரம்பூர் தொகுதி என்பது ஏதோ திமுகவிற்கு குத்தகைக்கு எழுதி கொடுத்ததை போல யாரும் நினைத்து விடாது. எதிரிகள் சரியானவர்களாக இல்லை, ஆகையால் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது எங்கள் தலைவர் விஜய் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க தலைவராக வந்ததால் எங்களுக்கு எதிரி இப்போ கண்ணுக்கு தெரியுது. திமுகவினுடைய கனவுகள், திமுகவினுடைய பொய் மூட்டைகள், திமுகவினுடைய அட்டூழியங்கள், திமுகவினுடைய அராஜகங்கள் பெரம்பூரில் இனி இருக்கார். மக்கள் சமத்துவத்தோடு வாழ்வதற்கும் சங்கடம் இல்லாமல் வாழ்வதற்கும் உழைத்தாலும் ஒருவேளை உணவை உருப்படியாக உட்கொண்டு உறங்க வேண்டும் என்கிற எண்ண நிலைப்பாடு இப்பொழுது பெரம்பூர் மக்களுக்கு வந்திருக்கிறது என்றால் எங்கள் தலைவர் பெரம்பூரை ஆள்வதற்கு தகுதி வாய்ந்த தலைவர் என்பதை பெரம்பூர் மக்களே முடிவெடுத்து விட்டார்கள். ஆகையால் திமுகவினுடைய கோட்டை என்பதெல்லாம் இனி ஓட்டையாகிவிடும். வெள்ளிவாக்கம் ஏதோ எங்களது சொந்த தொகுதி என்றும் அல்லது எவராலும் வெற்றி பெற முடியாது என்றும் நம்பிக்கொண்டிருக்கிற திருட்டு முன்னேற்ற கழகத்திற்கு திகைக்க வைக்கிற தொகுதியாக வெள்ளிவாக்கம் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. எங்களது தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவர்ஷ்ணா அவர்கள் களத்தை கையகப்படுத்தியிருக்கிறார். வெள்ளிவாக்கம் மிக சாதுரியமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கைகளுக்கு பவனி வர காத்திருக்கிறது. அந்த தொகுதி மக்கள் அனைவரும் ஆதவர்ஷ்ணாவை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். டி நகரிலும் அதே போல் எங்களது கழகத்தின் பொதுச் செயலாளர் ஒரு மாண்புமிகு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகத்தான மனிதர். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எப்படி ஊமத்துறை துணையாக நின்றானோ, பெரிய மருதுவிற்கு எப்படி சின்ன மருது துணையாக நின்றானோ, வேலு நாச்சியாருக்கு எப்படி குயிலி துணையாக நின்றார்கள், இனமானத்தினுடைய தேசிய தலைவன் பிரபாகரனுக்கு எப்படி பொட்டு அம்மன் துணையாக நின்றாரோ, பிடல் காஸ்ட்ரோவிற்கு எப்படி எர்னஸ்டோ சேகுவேரா துணையாக நின்றாரோ, சந்தனக்காட்டின் சரித்திர தலைவன் வீரப்பனாருக்கு எப்படி சேத்துக்குழியார் துணையாக நின்றாரோ, அதை போல எங்கள் மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர் விஜய்க்கு ஒரு தளபதியாக இன்றைக்கு எங்கள் புஷி ஆனந்த் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு அமௌண்ட் இந்த அமௌண்ட் கொடுத்தா தான் நாங்கள் உங்களோட அப்ளிகேஷனை எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோமே. இதில் நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் விருப்ப மனு கொடுத்துருக்குறேன். என்கிட்ட இதுவரை யாருமே காசு கேட்டதில்லை. செலக்டிவாக தான் கேட்குறாங்களா இல்லை எல்லாருமே கேட்குறாங்களா? இல்லை, எல்லாருக்கும் விருப்ப மனுக்கு தனி தொகுதினா 5000, பொது தொகுதிக்குன்னா 10,000 கொடுத்துருக்குறோம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க தாவேகா கட்சியின் நட்சத்திர பேச்சாளர் திரு முகில் வீரப்பனார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு சார் உங்களை பார்த்து. ஆமாம். எப்படி போயிட்டு இருக்கு கட்சியெல்லாம்? தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம், செம்ம. செல்லும் இடமெல்லாம் வெல்லுகிற தருணம். பேராற்றல் மிகுந்த பெரும் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிற அனைத்து பொதுக்கூட்ட நிகழ்வுகளிலும் முன்னணி தளபதியாக நின்று களமாடுவதற்கு எனக்கு எங்கள் தலைவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நல்ல வரவேற்பு இருக்கா? போராடலாம். மிகச்சிறந்த வரவேற்பு. மதுரையில் கண்கொள்ளா காட்சியாக தமிழர்களின் பாரம்பரிய நடனங்களோடு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கும் மேலாக வான வேடிக்கையோடு தாரை தப்பட்டை வரவேற்போடு ஆயிரக்கணக்கிலே மகளிர்கள் திரண்டிருந்து ஆரவாரம் செய்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பை எனக்கு தந்தார்கள். பலதரப்பட்ட பிரச்சனைகளை தாவேகா கட்சியை சார்ந்து எல்லாருமே பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு உங்கள் தலைவர் விஜய் பேஸ் பண்ணிட்டு இருக்காரு.
ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்துட்டு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா, தமிழக வெற்றிக் கழகம் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல் கட்ட நடவடிக்கையாக முதல் எங்கே அவர் பிரச்சாரம் ஆரம்பிக்க போகிறாரு, எப்போ ஆரம்பிக்க போகிறார்? 4999 பேர் அல்ல, 4 லட்சம் பேர் ஒவ்வொரு தொகுதியிலும் திரளுகிற வகையில் எங்கள் தலைவர் பிரச்சாரத்தை 27ஆம் தேதி தொடங்குகிறார். அன்றைக்கே தமிழ்நாட்டில் 234 தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை பல்லவ மன்னர்களின் தலைநகரமாக மாமல்லபுரத்தில் அறிவிக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் 2 நாட்கள் சுற்றுப்பயணத்தை தொடர இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் 28 நாட்கள் பம்பரமாய் போர்க்களை யுக்திகளை கையாண்டு எதிரிகள் விடுகிற அம்புகளை மார்பில் ஏந்தி ரத்தம் சிந்தினாலும் மஞ்சளை மடியில் கட்டிக்கொண்டு மகத்தான தலைவர் தமிழ்நாடு முழுவதும் யுத்த களத்திற்கு செல்லுகிறார். அந்த யுத்த களத்தில் போர்ப்படை வீரனாக நானும் என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன். இணைய வைத்திருக்கிறார் எங்கள் தலைவரும் பொதுச் செயலாளரும். ஆக தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிய காத்திருக்கிறது போர்க்களம். அதில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்கிற யுத்த களத்தோடு எப்படி சிறுவர்கள் சிலுவை போர் நடந்ததோ, நைல் நதியை கடக்க வேண்டும் என்பதற்காக 30,000 வீரர்களோடு புறப்பட்ட ஒரு மாவீரன் இறுதியில் 3000 பேர் தான் மிச்சமாகி நைல் நதியில் 27,000 பேர் தண்ணீரிலே அடித்து கொல்லப்பட்டதைப் போல அல்ல, 3000 பேர் சென்று வென்றதாக வரலாறு பேசுகிறது. அந்த வெற்றியை தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் உறுதிப்படுத்த காத்திருக்கிறது. ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் யாருன்றதை இனிமேல் தான் அலௌன்ஸ் பண்ணுவேன். ஆனால் பெரம்பூர் தொகுதியில் வந்துட்டு விஜய் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வேட்பாளராக நிற்க போகிறாரு, அது ஒரு பக்கம். இன்னொன்று, அதே பெரம்பூரில் வந்து பாமக கட்சியை சார்ந்தவங்களும் வேட்பாளராக நிற்கிறாங்க, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்க வந்துட்டு இரட்டை இலை சின்னத்தை பேஸ் பண்ணி நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்டிகளை வந்துட்டு உங்களோட தலைவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறார்? பாமகலாம் ஒரு கட்சியே கிடையாது, அது பாமகவா என்னங்கிறது இன்னமே தான் தெரியும். ஏன்னா அது அன்புமணி வகையரா களத்தில் நிற்பதாக செய்திகள். வெற்றி வாய்ப்பை அதிமுகவே எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிலேயே இல்லை என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. ஆகையால் பெரம்பூர் தொகுதி மக்கள் இன்றைக்கு பெருமிதத்தோடு சொல்லுகிறார்கள், ஒரு நல்ல தலைவனை நாடாளப் போகிற தலைவனை எங்கள் தொகுதி அடைந்திருக்கிறது, எண்ணி மகிழ்கிறோம். எங்கள் தலைவர் விஜயை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைப்பது தான் எங்களுடைய முதல் கடமை. எல்லாத்தையும் பார்த்துட்டோம், யாராருக்கோ வாக்களிச்சிட்டோம், எதுக்கும் நடக்கலை. இன்னும் அன்றாடங்காய்ச்சி மக்களாய், அடித்தட்டு மக்களாய், தெருவோரத்தில் படுத்து உறங்குகிற மக்களாய், திண்ணையில் படுத்து உறங்குகிற மக்களாய், காலம் முழுவதும் கால் தேய்ந்து கடகரேகைகள் கூட தேய்ந்து போகும் அளவிற்கு தன்னை ஆட்படுத்தி உழைக்கிற உழைப்பாளர்கள் நிறைந்த தொகுதியாய் பெரம்பூர் தொகுதி இருக்கிறது. கைரேகைகளையே காணாமல் போய் உழைத்து ஓடாய் மெலிந்து போன மக்களுக்கு மத்தியில் ஒரு நீர் ஊத்த நெருப்பாக எங்கள் தலைவர் பெரம்பூர் தொகுதியிலே களமாட இருக்கிறார். எதிரிகள் கண்ணுக்கு எட்டிய தூரம் இல்லை என்கிற அளவிற்கு வெற்றி பெறப்போகிறார். போட்டியிடக்கூடிய மற்ற கட்சிகள் அனைத்தும் டெபாசிட்டை இழப்பதற்கான ஒரு தகுதியை இன்றைக்கு பெரம்பூர் தொகுதி மக்கள் எங்கள் தலைவருக்கு தர இருக்கிறார்கள். 2 நாள் அந்த புண்ணிய தேசத்தை சுற்றி வளவர இருக்கிறார் எங்கள் தலைவர். இல்லை, உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறீங்க, வெற்றி பெறுவோன்னு. அதுதான் தப்பு கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, பெரம்பூர் தொகுதி வந்துட்டு கிட்டத்தட்ட அறிஞர் அண்ணா அவங்க காலத்துலேருந்து கலைஞர் காலத்தில் வந்துட்டு பெரம்பூர்னாலே திமுக கோட்டையாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பெரம்பூர் தொகுதி திமுகவை நீங்கள் தாவேக்கா எப்படி வீழ்த்த போகிறீங்க? அறந்தாங்கி தொகுதி வந்து மாபெரும் மகத்தான தலைவர் திருநாவுக்கரசரால் எவராலும் வெல்ல முடியாத தொகுதியாக இருந்தது. ஆனால் இடையிலேயே பார்த்தீங்கன்னே ஆனால் அந்த அறந்தாங்கி தொகுதி சண்முகம் என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார். கர்ம வீரர் காமராசரையே இந்த மண்ணில் தோற்கடித்த மக்கள் யாரும் மறந்துவிட முடியாது. பெரம்பூர் தொகுதி என்பது ஏதோ திமுகவிற்கு குத்தகைக்கு எழுதி கொடுத்ததைப் போல யாரும் நினைத்து விடாதீர்கள். எதிரிகள் சரியானவர்களாக இல்லை, ஆகையால் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது எங்கள் தலைவர் விஜய் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க தலைவராக வந்ததால் எங்களுக்கு எதிரி இப்போ கண்ணுக்கு தெரியவில்லை. ஆக திமுகவினுடைய கனவுகள், திமுகவினுடைய பொய் மூட்டைகள், திமுகவினுடைய அட்டூழியங்கள், திமுகவினுடைய அராஜகங்கள் பெரம்பூரில் இனி இருக்காது. மக்கள் சமத்துவத்தோடு வாழ்வதற்கும் சங்கடமில்லாமல் வாழ்வதற்கும் உழைத்தாலும்
ஒருவேளை உணவை உருப்படியாக உட்கொண்டு உறங்க வேண்டும் என்கிற எண்ண நிலைப்பாடு இப்பொழுது பெரம்பூர் மக்களுக்கு வந்திருக்கிறது என்றால் எங்கள் தலைவர் பெரம்பூரை ஆள்வதற்கு தகுதி வாய்ந்த தலைவர் என்பதை பெரம்பூர் மக்களே முடிவெடுத்து விட்டார்கள். ஆகையால் திமுகவினுடைய கோட்டை என்பதெல்லாம் இனி ஓட்டையாகிவிடும் என்பதை பறைசாற்ற காத்திருக்கிற தேர்தல் 2026. நீரோ மன்னன் யுத்தக்களம் நடந்து கொண்டிருக்கிற போது பிடில் வாசித்ததைப் போல திமுக இதுவரை ஆண்ட அந்த பெரம்பூரில் எத்தனையோ மக்கள் சொல்ல முடியாத துயரங்களை ஆட்கொண்டிருக்கிற போது வெள்ளி நாற்காலியில் அட்டனை கால் போட்டு அரியணையில் அமர்வதைப் போல அங்கலாய்த்து படுத்திய காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆக நீரமன்னன் பிடில் வாசித்ததைப் போல தமிழ்நாட்டு முதலமைச்சர் பட்டினி நிறைந்த பெரம்பூரில் மக்கள் அன்றாட நிகழ்வுகளுக்கே அல்லோலகப்படுகிற நேரத்தில் அவருக்கு வெள்ளி சிம்மாசனம் தேவைப்படுகிறது என்றால் விரட்டி அடிப்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். பலதரப்பட்ட போட்டி அந்த ஊரில் இருக்குது, அதாவது பெரம்பூரில் இருக்குது. ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக இருக்குது, பாமக வேறு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இதையும் தாண்டி தாவேக்கா அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும்? முதல் கொஸ்டின். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்துட்டு பெரம்பூர்னாலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் நிறைய ரசிகர்கள் அங்கே அதிகம். உங்களுக்கே தெரியும், அங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலரான ஒரு சினிமா தேட்டர் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை இடிச்சிட்டாங்க. அந்த தியேட்டரில் வந்துட்டு எப்போவுமே ரஜினி படம் தான் போகணும், ரஜினி 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 தான் சொல்லுவேன். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா ரஜினியை பற்றி ஒரு மாதிரி தவறான விஷயங்கள் பேசினார். அது எந்த அளவுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்துது, எந்தெந்த கட்சிக்காரங்களாம் அகெயின்ஸ்டாக பேசினாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ இப்படிலாம் ஒரு இருக்கும்போது அங்கே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரஜினிகாந்தை எதையும் தவறாக சொல்லவில்லை. அவர் ஒரு திமுகவுடைய ஐடி பேக்கில் வேலை செய்கிற போது அதை அவர் உணர்ந்திருக்கிறார். ரஜினிகாந்த் அவர்களை எவ்வாறெல்லாம் இவர்கள் மிரட்டியிருக்கிறார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆக மிரட்டிதான் அவர் கட்சி தொடங்காமல் போனதற்கான காரணம் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நான் சொல்லுகிறேன், ரஜினிகாந்த் இவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்க நடிகர் என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் 1996ஆம் ஆண்டு திமுக அமைச்சரவை கட்டிலில் அமருவதற்கு ரஜினியின் குரல்தான் மிக வலுவாக இருந்தது என்று சில பிம்பங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பேசுகிறார்கள். அதை நான் மறுக்கிறேன். காரணம், 1991 96 வரை அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு சம்பவம், வாச்சாத்தி ஏரிக்கரையில் 18 பெண்களை கொண்டு போய் கற்பழித்த கொடூர நிகழ்வுகள், வளர்ப்பு மகன் சுதாகரன் என்கிற ஒரு அயோக்கியனுக்கு ஆடம்பர திருமணமாக 100 கோடி ரூபாய் செலவு செய்தது, மகாமகம் குளத்தில் குளிக்க போகிறோம் என்கிற பெயரில் 48 தமிழர்கள் பலியான சம்பவம், இதெல்லாம் மக்களுக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தை உருவாக்கியது. அதோடு மட்டுமல்ல, வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் நூற்றுக்கணக்கான மலைவாழ் கிராம மக்கள் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட நிகழ்வுகள், இது அனைத்தும் சேர்ந்தது மட்டுமல்ல, எல்லை காத்த போர்மறவர் எங்களது வழிகாட்டி, குறிப்பாக எனது வழிகாட்டி அண்ணன் வீரப்பனார் அவர்கள் 96இல் சன் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டி, எவ்வாறெல்லாம் இந்த மக்கள் துயரப்பட்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டிருக்கிறார்கள், வேதனை அடைந்திருக்கிறார்கள், விரக்தி அடைந்திருக்கிறார்கள் என்பதை தோலுரித்து காட்டிய அந்த பேட்டி தான் 96இல் ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்டது. ஆனால் அதை மூடி மறைத்துவிட்டு ரஜினிகாந்த் வாய்ஸ், அதுதான் ஆட்சி கட்டிலுக்கு மாற்றுமுகம் என்று அங்கலாய்த்து பேசுகிறவர்களுக்கு வரலாறு தெரியாமல் உளறுகிறார்கள். ஆக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லிய கூற்று ஒன்றும் தவறாக இல்லை. ஒரு மாபெரும் நடிகர் தான், மகத்தான நடிகர், அதிலே மாற்று கருத்து இல்லை. நீங்கள் குறிப்பிட்டதைப் போல பெரம்பூர் பகுதியில் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் அனைவரும் இப்பொழுது விஜயினுடைய தொண்டர்களாக இருக்கிறார்கள். ஆக ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது பெரம்பூர் தொகுதியில். ஆனால் உங்கள் தலைவர் இன்னும் யாரும் போய் மீட் பண்ணல இல்லையா? மீட் பண்ண பிறகு நீங்கள் மாற்றம் வந்திருக்குன்னு சொன்னால் நம்பலாம். இல்லை, அதுக்கு தானே 2 நாள் பெரம்பூர் தொகுதியை எடுத்திருக்கிறாரு. 28 நாட்கள் சுற்றுப்பயணத்தில் 2 நாள் பெரம்பூர் தொகுதியிலே நிற்கிறார். எல்லா பொறுப்பாளர்களையும் எல்லா தொண்டர்களையும் சந்திப்பதற்குத்தான் அந்த 2 நாள். நிச்சயமாக ஒரு மாபெரும் மாற்றத்தை பெரம்பூர் தொகுதி காண இருக்கிறது, பொறுத்திருங்கள். அன்றாடங்காய்ச்சி மக்களும் அல்லோகலப்படுகிற மக்களும் இன்றைக்கு ஆர்ப்பரிக்கிற தலைவனாக தலைவர் விஜய் இன்றைக்கு பெரம்பூரில் களமிறங்கிருக்கிறார். ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி பெரம்பூரில் தொடங்குகிறது. முதல் கட்டமாக பெரம்பூர்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறீங்க. சரி, அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதியில் இவர் நம்ம ஆதவ் அர்ஜுனா இருக்கார். டி நகர் தொகுதியில் வந்துட்டு புசி ஆனந்த் ஐயா அவங்க நிற்கிறாங்க. இவங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது? இவங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது மக்களிடையே? அண்மையிலே வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற கூட்டம் பிரமாண்டப்படுத்தி இருக்கிறது.
ஒரு பிம்பத்தை உடைத்திருக்கிறது அந்த மாபெரும் மக்கள் திரட்சி கூட்டம். வெள்ளிவாக்கம் ஏதோ எங்களது சொந்த தொகுதி என்றும் அல்லது எவராலும் வெற்றி பெற முடியாது என்றும் நம்பிக்கொண்டிருக்கிற திருட்டு முன்னேற்றக் கழகத்திற்கு திகைக்க வைக்கிற தொகுதியாக வெள்ளிவாக்கம் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. எங்களது தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவர்ஷ்ணா அவர்கள் களத்தை கையகப்படுத்தியிருக்கிறார். வெள்ளிவாக்கம் மிக சாதுரியமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கைகளுக்கு பவனி வர காத்திருக்கிறது. அந்த தொகுதி மக்கள் அனைவரும் ஆதவர்ஷ்ணாவை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். டி நகரிலும் அதே போல் எங்களது கழகத்தின் பொதுச் செயலாளர் ஒரு மாண்புமிகு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகத்தான மனிதர். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எப்படி ஊமத்துறை துணையாக நின்றானோ, பெரிய மருதுவிற்கு எப்படி சின்ன மருது துணையாக நின்றானோ, வேலு நாச்சியாருக்கு எப்படி குயிலி துணையாக நின்றார்களோ, இனமானத்தினுடைய தேசிய தலைவன் பிரபாகரனுக்கு எப்படி பொட்டு அம்மன் துணையாக நின்றாரோ, பிடல் காஸ்ட்ரோவிற்கு எப்படி எர்னஸ்டோ சேகுவேரா துணையாக நின்றாரோ, சந்தனக்காட்டின் சரித்திர தலைவன் வீரப்பனாருக்கு எப்படி சேத்துக்குழியார் துணையாக நின்றாரோ, அதை போல எங்கள் மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர் விஜய்க்கு ஒரு தளபதியாக இன்றைக்கு எங்கள் புஷி ஆனந்த் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். அவர்களைப் போல ஆக டி நகரில் மிக எளிமையாக, காரணம் ஏனென்றால் கடந்த 2021 தேர்தலில் திமுக அதிமுக கடும்போட்டி நிலவிய நேரத்தில் 813 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக இங்கே வெற்றி பெற்றது. 813 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் அதிமுக வேட்பாளர் சத்யா. இன்றைக்கு 2 கட்சிக்கும் பூச்சாண்டி வேலை காட்டுகிற இடத்தில் ஒரு புதிய புரட்சியை தமிழக வெற்றிக் கழகம் டி நகரில், அதுவும் தியாகராயர் நகர் தொகுதியில் நீதி கட்சியை உருவாக்கிய தியாகராயர் நகரில் தெருவெங்கும் திராவிட இயக்கத்தின் சித்தாந்தங்களை வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கிற தருணத்தில் தமிழக வெற்றிக் கழகம் எங்களது பொதுச் செயலாளர் புஷியாரை டி நகரில் களமிறக்கியிருக்கிறது என்றால், டி நகரிலும் சொல்லுகிறேன், மக்கள் எங்கள் பக்கம் நிற்கிறார்கள். டி நகர் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிரந்தர கோட்டையாக மாறுது. அடுத்ததாக உங்கள் கட்சியில் வந்துட்டு உங்கள் தொகுதி, அதாவது 234 தொகுதிக்கு வந்து நீங்கள் வேட்பாளர் அறிவிக்க போகிறீங்க. அது வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எப்போ வரப்போகுது? உங்கள் தலைவர் எப்போ வெளியிட போகிறார்? நாளை மறுநாள் 27ஆம் தேதி. ஏற்கனவே சொன்னதைப் போல பல்லவர்களின் தலைநகர புண்ணிய தேசமாக மாமல்லபுரத்தில் இருந்து 234 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்த இருக்கிறார். அன்றைக்கு ஒரு பிரளயம் காத்திருக்கிறது. அதில் உங்களுடைய பங்கு என்ன இருக்குது? என்னுடைய பங்கு 234 வேட்பாளர்களையும் வாழ்த்துகிற இடத்தில் இருக்கிறது. 234 தொகுதியிலும் காலடிபடாத கிராமங்கள் இல்லை என்கிற அளவிற்கு எங்கள் தலைவரும் எங்கள் பொதுச் செயலாளரும் என்னை வழி அனுப்பி பிரச்சாரத்திற்கு தயார் நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தயாராகி கொண்டிருக்கிறோம். தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் அமைந்து ஆண்ட அமைச்சர்களையும் ஆண்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் தோலுரிப்பதற்காக காத்திருக்கிறேன். எதிரிகளை வீழ்த்துவதற்கு 234 தொகுதியிலும் களமாட இருக்கிறேன். எங்கள் தலைவர் செல்லுகிற இடமெல்லாம் எப்படி சிறப்பு இருக்கிறதோ அந்த சிறப்பிற்கு சற்றும் குறையாத அளவிற்கு நாங்களும் சிறப்பு செய்வோம். எங்களது கட்சியினுடைய சட்டமன்ற வேட்பாளர்கள் அல்ல, சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஆற்றல் படைத்த அமைச்சர்களுக்காகவும் நான் களமாட இருக்கிறேன். காத்திருங்கள், களம் பயங்கரமாக இருக்க காத்திருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு நட்சத்திர பேச்சாளராக கலந்துக்க போகிறீங்க. உங்கள் கூட யாரெல்லாம் வர போகிறாங்க? உங்களை மாதிரி எத்தனை பேர் தயார் இருக்காங்க? 20 பேர் தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்போதுமே அரசியல் கட்சிகளில் ஒரு கட்சிக்கு 20 பேர் பேச்சாளர்கள் என்கிற விதி இருக்கிறது. அந்த விதிகளின்படி தான் தமிழக வெற்றிக் கழகமும் 20 நட்சத்திர பேச்சாற்றலர்களை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இறக்கிவிட காத்திருக்கிறது. ஆக 4 திசைகள் 8 பகுதிகள் அதிர்கிற வண்ணம் எதிரிகளே கைதட்டி வரவேற்கிற தருணமாக அமைய காத்திருக்கிறது. காலடிபடாத தொகுதிகள் இல்லை என்பதை கண்கூடாக பார்க்க இருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்களின் அலைகளுக்கிடையிலே மனம் பரப்ப காத்திருக்கிறோம். வெற்றி நமதாகட்டும். அந்த நமதாகிற வெற்றி நாளை ஆளப்போகும் தலைவரின் காலடியில் சமர்ப்பிக்கப்படும் என்கிற மிகுந்த எதிர்பார்ப்போடு 234 நமதே என்கிற வெற்றி வீரத்தோடும் வெற்றி வாகையோடும் வாகை மலர் சூடிய கொடியோடும்
2 யானைகள் வெற்றி மாலையை தூவுகிற இடத்தில் ஏந்துகிற கொடியாகவும் இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை ஏந்தி விசிலுக்கு வாக்களிப்பீர் என்று சொல்லுகிற இடத்தில் வெற்றி வேட்பாளர்களை நீங்கள் வெற்றியாக்க வேண்டும் என்கிற தருணத்தை உருவாக்குவோம். இதுக்கிடையில் இன்னொரு விஷயமும் நாங்கள் கேள்விப்பட்டோம் சார். அதாவது இந்த கட்சியை ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கான செலவுகளுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு அதுக்குரிய ஒரு அமௌண்ட் எங்களுக்கு வேணும், அந்த அளவுக்கு சார் அதான் உங்களுடைய தலைவர் அந்த அளவுக்கு தயாராக இல்லை, அதனால தான் வந்துட்டு ஜேசன் அப்படிங்கிற ஒரு மகாலை கூட நான் சேல் பண்ணிட்டாரு அப்படின்றாங்களே, இது கண்டிப்பாகவே கட்சிக்காக தான் அவர் சேல் பண்ணாரா இல்லை வேறு இல்லை? அதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. கட்சியில் காசு இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆக கட்சியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பும் கடமையும் தலைவருக்கு உண்டு. நிச்சயமாக பொருளாதார நெருக்கடியில் பயணிக்க காத்திருக்கிறோம். பொதுமக்களின் ஆதரவோடு. நாங்கள் திரள் நிதி திரட்டியவர்கள் அல்ல, வசூல் செய்யாத கூட்டம். நாங்கள் மக்களை மட்டுமே களத்தில் நம்பி காத்திருக்கிற கூட்டம். காசு கொடுக்காமலேயே லட்சக்கணக்கில் வாக்குகளை செலுத்த இருக்கிற காத்து கொண்டிருக்கிற வாக்காளர்களை சந்திக்க இருக்கிறோம். ஆகையால் எங்கள் தலைவரின் தனிப்பட்ட சொத்துக்களை விற்கிறார் என்பது அவரின் முடிவு, அதில் நாம் தலையிட முடியாது. எதற்காக விற்கிறார் என்பது எனக்கும் தெரியாது, நாங்கள் அதில் நுழைவதில்லை, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆக கட்சியை வழிநடத்துவதற்கு தொண்டர்கள் தியாக உணர்வோடு பணியாற்ற வேண்டும், இதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. தமிழக வெற்றி கழகத்தில் வந்துட்டு வேட்பாளராக எங்களை அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு சட்டன் அமௌண்ட் கொடுத்து எங்களை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னு ஒரு ட்ரோல் ஒன்று போயிட்டுருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மை? பழக்களை வைத்திருப்பவர்கள் வேட்பாளர்கள், தானி என்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் வேட்பாளர்கள், ஏற்கலப்பை முடித்து கைரேகையை அழிந்தவாறு கால் கெடுக்க உழுதவன் இன்றைக்கு வேட்பாளர். தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் மதிப்புமிகு என்னுடைய நண்பர் சரவணன் இல்லாதவருக்கு இயன்றதை செய்தே ஏழையாகி போன மாவட்ட செயலாளர் களத்தில் நிற்கிறார். மக்கள் பெரும் ஆதரவு தர காத்திருக்கிறார்கள். ஆக இல்லாத வேட்பாளர்கள் தான் இன்றைக்கு களத்தில் நிற்க இருக்கிறார்கள். ஆனால் எதிரிகள் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து வைத்து கொண்டு எளிமையாக வாக்குகளை விலைக்கு வாங்கி விடலாம் என்று ஒரு வாக்கிற்கு 5,000 என்கிற விகிதத்தில் கோடிகளை கொட்டி வெற்றியை ருசிக்க துடிக்கிறார்கள். சுமார் 35,000 40,000 பெருமானம் உள்ள தையல் மிஷினையே தானமாக்குகிற இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கும் காரணம் தமிழக வெற்றி கழகம். ஒரு மாபெரும் மக்கள் திரட்சி போர்ப்படை கருவியாக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் பவனி வர காத்திருக்கிற சூழலில் இவர்கள் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம் என்கிற சூழலை எதிர்க்கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் அல்லது ஆளும் கட்சியும் இன்றைக்கு சூழல் வைத்திருக்கிறது. எங்களை பார்த்து பயந்து மிரண்டு போய் கிடக்கிறார்கள் எதிரிகளும் துரோகிகளும். வீழ்த்துவதற்கு என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்ய துடிக்கிறார்கள். வீழ்ந்து போகிற கூட்டம் அல்ல தமிழக வெற்றி கழகம். துணிச்சலோடு பாய்ச்சலோடு களமிறங்க காத்திருக்கிறது. இது புலிப்பாய்ச்சல். ஆகையால் பதுங்கி பாய இருக்கிறது. சிறுத்தைகளைப் போல பாசம் காட்டுகிற பாய்ச்சல் அல்ல, இது போர்க்களத்திற்கான பாய்ச்சல். இப்போது வேட்பாளர்களாக அவங்கக்கிட்ட அதை உங்கள் கட்சியில் வந்துட்டு மனு கொடுக்கும்போது ஒரு அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டு கொடுத்தா தான் நாங்கள் உங்களோட அப்ளிகேஷனே எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோமே. இதில் நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் விருப்ப மனு கொடுத்துருக்குறேன். என்கிட்ட இதுவரை யாருமே காசு கேட்டதில்லை. செலக்டிவாக தான் கேட்குறாங்களா இல்லை எல்லாருமே கேட்குறாங்களா? இல்லை, எல்லாருக்கும் விருப்ப மனுக்கு தனி தொகுதினா 5,000, பொது தொகுதிக்குன்னா 10,000 கொடுத்துருக்குறோம். நான் ஆலங்குடி பொது தொகுதியில் 10,000 கட்டியிருக்கிறேன். விருப்பம் இருந்தால் ஒரு வேட்பாளராக என்னை அறிவித்தால் செலவு செய்வதற்கும் ஒரு சக்தி வேண்டும். அந்த சக்தி இருக்கிறதா என்பதை நான் தீர்மானித்து விட்டு தான் 234 தொகுதியிலும் களமாட காத்திருக்கிறேன். ஆக என்னிடமே காசு கேட்கவில்லை, என்னை நிறுத்துவதற்கும் காசு கொடுக்கவில்லை. உங்களுக்கு மட்டும் அந்த மாதிரியா இல்லை எல்லாருக்குமே? எல்லாருக்கும் அதுதான், எல்லாருக்குமே அதுதான். ஆக பார்க்கலாம், களத்தில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் உழைப்பை செலுத்த காத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் வந்து கம்ப்ளைண்ட் என்ன மாதிரி கொடுத்தாங்கன்னா பணம் கொடுத்தா தான் அவங்க வந்து அது எல்லாமே திமுகவின் சித்து விளையாட்டுகள். எல்லாத்துக்குமே திமுக நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? அவங்கள போய் நம்ம குறை சொல்ல இல்லை, திமுக தான் எல்லா சித்து வேலைகளையும் தனிப்பட்ட விமர்சனங்களையும் சரி குடும்ப விமர்சனங்களையும் சரி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக வந்து இப்போ எங்கே நிற்கிறாங்கன்னா கடைசியாக வந்து இப்போ அந்த காசு விஷயத்தில் நிற்கிறாங்க. 3 கோடி கொடுத்தா தான் சீட்டு, 5 கோடி கொடுத்தா தான் சீட்டுன்னு அவருடைய பாணியை தமிழக வெற்றி கழகம் பின்பற்றுவதைப் போல பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். அவர்கள் அந்த கோடிகளை வசூல் செய்திருப்பதை நாசுக்காக அந்த பழிகளை எங்கள் மீது போடுகிறார்கள்.
அவர்கள்தான் தொகுதிக்கு 10 கோடி வாங்கி கொண்டிருப்பதாக தகவல். அது மட்டுமல்ல, ஒரு தொகுதிக்கு 200லிருந்து 300 கோடி செலவழிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பேசினால் விரிவாக பேசலாம். ஆக அவர்கள் செய்வதை எங்கள் மீது பழி கொடுக்கிறார்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பொது வெளிக்கு கண்டிப்பாக வரதானே செய்யும். ஸோ அப்போ வரும்போது நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யானது மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.